பிரசாத். எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் முதல்ல சம்பளம் வாங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கனால. நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டைலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன். அதேமாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன். சொன்னீங்க 2 கதை. அப்புறம் காளி வெங்கட்டையா, மோகன், அப்துல், நெஞ்சுக்கு நீதி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே நான் அன்னைக்கு பார்த்த விட இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ என் கூட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். காளி வெங்கட்டையா சம்பளம் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிக்கிட்டே வருது. நான் கூப்பிடும்போது ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து. அதை தான் ஆக்சுவலாக சக்தி சொன்ன மாதிரி எனக்குமே ஹாரர் படம்னா கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பார்ப்பேன். ஆனால் காளி வெங்கட்ருக்கனால கண்டிப்பாக அதில் ஹியூமன் எமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரைலர் பார்த்தப்ப நான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் மோகன்ராஜன் உங்கள் லிரிக்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஏதோ குழப்புறாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சொல்லும்போது அப்போ என்ன தான் இது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக காளி வெங்கட்டையா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராருனாவே அந்த படம் பெருசாக தான் போகும்.